ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகை வழிபாடு தான். அதுதான் ஏர்லி மார்னிங்கே 5 o'clock ஏஞ்சி கோலம்லாம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். மஞ்சள் குங்குமம் வச்சு குளிச்சுட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பீங்களா, இல்லை நீங்கள் கோலம் போட்ட உடனே அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சுருவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகை வழிபாடு தான். அதுக்கு தான் இவ்வளோ குஷியாக நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு கிருத்திகை செவ்வாய்க்கிழமைனாவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கும். அப்படியே சைட் பை சைடாக மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு இந்த பூஜை ரூமும் க்ளீன் பண்ணி பாத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன். விளக்கு இது எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது இதெல்லாம் அந்த இதுவில் போட்டு பூவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டேன். நீங்கள் அதில் என்ன போட்டு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் கலந்து வைப்பேன். வீடே கோவில் போல் வாசமாக இருக்கும். அது ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்படியே சைட் பை சைடாக இது முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சாம்பார் தான் வச்சேன். நீங்கள் என்ன கிருத்திகைக்கு படைச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பக்கம் பூஜை ரூம் வேலையும் ஆயிட்டுருக்கு. அப்படியே சமையலும் பார்த்து முடிச்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படி சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை சமையலை முடிச்சுட்டு அப்புறம் படையல் போடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி வேலை குயிக்காக முடியுதுன்னு சொல்லிட்டு, எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கிருத்திகைக்கு படைக்கலான்னு சொல்லிட்டு சமையல் முடிச்சுட்டு திரும்பவும் இலைய அறுத்துட்டு வந்தேன். இலை என்னுடைய ஹைட்டுக்கு இருக்கும் போல இருக்குது. அறுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், சிங்கிள் இலையாக போட்டு படிச்சுட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் கிருத்திகை அமாவாசைனாவே நாங்கள் 5 இலை போட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதனால் இலையை கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணவே மனசு வரல. நீங்கள் எத்தனை இலை போட்டு கிருத்திகை அமாவாசை கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நாங்கள் 5 இலை போட்டு தான் நாங்கள் கும்பிடுவோம். அப்படியே சைட் பை சைடாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலுமே எனக்கு திருப்தியாக இருக்கும். சாமிக்கிட்ட அப்படியே நிலைவாசலில் விளக்கேற்றி அப்படியே நிலைவாசல்லேருந்து அப்படியே உள்ளே விளக்கேற்றிட்டு போயிட்டு அப்படியே உள்ளே விளக்கேற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் எப்படி என்ன படையல் போட்டீங்க, கிருத்திகை கும்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தீப தூப ஆராதனை எல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டு அதுக்கப்புறம் தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தூபம் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் படையல் போடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் கும்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன எந்த முறையில் கும்பிட்றோன்னு சொல்லிட்டு நம்ம தான் கடவுள் இப்படி தான் கும்பிட்ணும் அப்படி தான் கும்பிட்ணுன்னு சொல்லலை. இருந்தாலுமே நம்ம பெரியவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு அப்படியே தான் அவங்களுடைய தான் ரூல்ஸு தான் நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுறோம். மனசுக்கு நிறைவாக இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் கட் பண்ணவே மனசு வரல. எங்கள் தோட்டத்து வேலை தான் அது. அப்படியே ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கிருத்திகை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.